அது சரியா மார்ச் 24, 2024 கேரளாவுடைய ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கிற அம்பலப்புழா அப்படிங்கிற ஒரு டவுன்ல டைம் இப்ப நைட் ஒரு 8 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்படி அந்த இரவு நேர அமைதியை அனுபவிச்சபடி ரொம்பவே இயல்பா இயங்கிட்டு இருந்த அந்த ஏரியாவுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் ஒன்று வர ஆரம்பிக்குது. அதை அட்டன் பண்ணி பேசின அந்த ஸ்டேஷனுடைய ஹெட் கான்ஸ்டபிள் இப்ப கொஞ்சம் லேசா அதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாரு. சரி, அட்ரஸ் சொல்லுங்க, நாங்க உடனடியாக அங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் கால்ல சொல்லப்பட்ட அந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கிறாரு. அண்ட் இப்ப அதே அம்பலப்புழா அப்படிங்கிற டவுன்ல இருக்கிற ஒரு வீட்டுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே கூட்டமா நின்னுட்டு இருக்க 40 வயதான பிரமோத் அப்படிங்கிற நபர் அந்த வீட்டுக்கு முன்னாடி ரொம்பவே கோவமா கத்திட்டு இருந்தாரு. அப்படி கத்திட்டு இருந்த அவருடைய கால்கள் தள்ளாடிட்டு இருக்கிறத பாக்குறப்பவே அவரு அளவுக்கு அதிகமான மது போதையில இருந்தாரு அப்படிங்கிறது அங்கிருந்த எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அவருடைய ஒரு கையில பெட்ரோல் கேனும் இன்னொரு கையில ஒரு அருவாளுமே இருக்க அவருக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த அவருடைய மனைவி, மகள் மற்றும் மாமனார், மாமியார் அப்படின்னு அவங்களுடைய கண்கள்ல கோபமும் பயமும் மாறி மாறி தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆல்சோ அங்க சுத்தி நின்னுட்டு இருந்தவங்களுமே அவரை தடுக்கிறதுக்கு பயந்துட்டு இருந்த அதே டைம்ல திடீர்னு எங்கிருந்தோ 2 கைகள் வந்து அவருடைய 2 கைகளை பிடிச்சு தடுக்குது. அப்படி அவரை தடுத்தது வேற யாரும் இல்ல, அந்த ஏரியாவுடைய போலீஸ் தான். ஆக்சுவலா தனி குடித்தனம் நடத்திட்டு இருந்த பிரமோத் ஒழுங்கா வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்காரு. அப்படி தினமுமே குடிச்சிட்டு வந்து வீட்டுல சண்டை போட்டுட்டே இருந்ததால அவருடைய மனைவிக்கு அவர் கூட சேர்ந்து வாழவே பிடிக்காம போயிருக்கு. ஸோ அவங்களுமே அவங்களுடைய மகளை கூப்பிட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. பட் எகைன் அவங்கள மறுபடியுமே தான் கூட வந்து வாழ சொல்லி கூப்பிட்டு இருந்த பிரமோத் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அருவாளையும் பெட்ரோல் கேனையும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அம்மாவுடைய வீட்டுக்கே, அதாவது பிரமோத்துடைய மாமியார் வீட்டுக்கே போயிருக்காரு. இங்க பாரு, என் கூட வந்து வாழ்க்கையை நடத்தல அப்படின்னா உன்னை குடும்பத்தோட வச்சு எரிச்சிருவேன், வெட்டி புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இதுல கோபமான அவருடைய மாமனாரும் உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காரு. ஸோ அதனாலதான் அங்க உடனடியா வந்த போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல விசாரணை கைதியா உட்கார வைக்கிறாங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே கேக்குறப்ப என்ன ப்ரோ, நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே ஒரு சாதாரண குடும்ப சண்டை மாதிரி தானே இருக்கு, நம்மளுடைய சேனல்ல வீடியோவை போடுற அளவுக்கு பெருசா ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு உங்களுக்கு தோணல எஸ்டிஏ. பட் ஆக்சுவலா நான் இது வரைக்கும் சொன்ன விஷயம் எல்லாமே ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியான கேஸ, கிட்டத்தட்ட 15 வருடங்களா போலீஸுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு இருந்த ஒரு கேஸ அவங்களுடைய கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அந்த கேஸ்க்கு லீட் கொடுக்குற ஒரு விஷயம் தான். அப்படி அது என்ன பெரிய மிஸ்ட்ரியான சம்பவம் அப்படிங்கறத பத்தியும் நான் இது வரைக்கும் சொன்ன விஷயம் எல்லாமே எப்படி அந்த மிஸ்ட்ரி கேஸை சால்வ் பண்றதுக்கு ஒரு லீடா அமைஞ்சது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அது சரியா 2007 காலகட்டம். கேரளாவுடைய ஆலப்புழா மாவட்டத்துல மன்னார் அப்படிங்கிற ஒரு டவுன் இருக்கு. அங்க கொத்தனார் வேலை செஞ்சுட்டு இருந்த 26 வயதான அனில் அப்படிங்கிற நபர் அன்னைக்கு வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு தான் கூட வேலை செய்யறவங்க கூட அப்படியே பேசினபடியே அங்க இருக்கிற ஒரு தெரு வழியா நடந்து வந்துட்டு இருந்தாரு. அப்படியே அவர் கூட வந்த எல்லாருமே ஜாலியா பேசிட்டு வர அனிலுடைய பேச்சு மட்டும் திடீர்னு சைலண்ட் ஆயிருக்கு. மேலும் அவருடைய கண்களும் சைட்ல இருந்த ஒரு வீட்டுடைய ஜன்னல் பக்கமா பார்க்க ஆரம்பிக்குது. அப்படி அவர் ஆர்வமா பாக்குறதுக்கு பலன் இருக்கு அப்படின்னு சொல்ற விதமா அங்க நின்னுட்டு இருந்த 26 வயதான கலா அப்படிங்கிற பொண்ணும் வெச்ச கண்ணு வாங்காம அப்படியே இவரையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அனிலும் கலாவும் கடந்த 6 மாசமா ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கலாவுடைய வீடு இருந்த அந்த தெருவும் அனிலுடைய வீடு இருக்கிற தெருவும் பக்கம் பக்கமா தான் இருந்திருக்கு. சோ காலையில வேலைக்கு போகும்போதும் வேலையை விட்டு வரும்போதும் இதே மாதிரி தொடர்ந்து கலாவை பார்க்க ஆரம்பிச்ச அனில் அவங்களுடைய காதல் பார்வை அப்படிங்கிற தண்ணியில விழுந்து தத்தளிச்சுட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, தனக்கு மனைவி அப்படின்னு ஒருத்தி வந்தா அது கலாவா தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்றாரு. கலாவும் கல்யாணம் பண்ணாமலேயே அவரை தன்னுடைய கணவனா நினைச்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. பட் இவங்களுடைய இந்த காதல் கனவுகளுக்கு வேட்டு வைக்கிற விதமா அனிலுடைய பேரண்ட்ஸ் அவருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. பட் அந்த டைம்ல வீட்டுல அனில் அவரு லவ் பண்ற அந்த விஷயத்த சொல்லியுமே கூட அதுக்கு அவங்க ஒத்துக்கல. சரி, கலாவுடைய வீட்லயாவது சம்மதம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அங்கேயுமே எதிர்ப்பு தான் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸ்டே? அனிலும் கலாவும் வேற வேற ஜாதி அப்படிங்கறது தான். எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலுமே கூட 2 வீட்டை சேர்ந்தவங்க
இருக்கிறவங்களுமே இந்த காதல் பண்ற வேலையெல்லாம் இங்க வேணாம் அப்படின்னு உடும்பு பிடியா நின்றுருக்காங்க. பட் அனிலும் கலாவும் ஜாதியை விட காதல் தான் பெருசு அப்படிங்கிற முடிவுல உறுதியா இருந்திருக்காங்க. ஸோ தங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய எதிர்ப்பையும் மீறி வீட்டை விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே மன்னார் டவுன்ல இருக்கிற அனிலுக்கு சொந்தமான இன்னொரு வீட்டில் தங்கி அவங்களுடைய திருமண வாழ்க்கையை சந்தோஷமா தொடங்குறாங்க. பட் அவங்க இப்படி பண்ணது அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்காம போயிருக்கு. ஸோ அவங்களுடைய உறவே முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குறாங்க. ஆனால் இதை பற்றிலாம் கவலைப்படாத அனிலும் கலாவும் இன்னும் சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்களுடைய அந்த வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்குற விதமா 2008 அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. இப்போ மனைவியோட சேர்த்து குழந்தையுமே வந்ததால அனிலுடைய பொறுப்புமே அதிகமாக ஆரம்பிக்குது. ஆனால் அப்பதான் குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவையான பணத்தை அவரால் சம்பாதிக்க முடியாம கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. எஸ், அவருக்கு மாசத்துல 10 இல்ல 15 நாள் தான் அப்படின்னு வேலை வந்திருக்கு. சோ அந்த வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்தவே முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஆனா அப்பதான் அவருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய 2 விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, கலாவுக்கு குழந்தை பிறந்ததை தெரிஞ்சுக்கிட்ட அவங்களுடைய பேரண்ட்ஸ் மனசு மாறி கலாவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேரளால இருக்கிற ஒரு ஏஜென்சி மூலமா அனிலுக்கு சவுத் ஆப்பிரிக்கால போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பும் அவரை தேடி வர ஆரம்பிச்சது. சோ கலாவையும் தன்னுடைய குழந்தையும் பாத்துக்கிற பொறுப்பை கலாவுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை தீக்கிறதுக்காக கவலையோடையும் அதே நேரத்தில் இனி நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீரப்போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷத்தோடையும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சாரு. அங்க போனதுக்கு அப்புறமா தினமுமே தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தையுடைய குரலை போன்ல கேட்டுட்டே அந்த சந்தோஷத்திலேயே கடுமையா உழைக்க ஆரம்பிச்சாரு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடி முடிய 2009 டிசம்பர் மாசம் அவர் இந்தியாவுக்கு போறதுக்கான லீவும் கிடைக்குது. பட் மனைவி மற்றும் குழந்தைய பார்க்கறதுக்கு ஆசையா ஓடி வந்தவருக்கு அவருடைய பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது அனில் ஃபாரின் போனதுக்கு அப்புறமா அவருடைய மனைவி கலாவை பார்க்கறதுக்காக அவங்களுடைய பேரண்ட்ஸ் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. சரி, கலாவுக்கு அவருடைய பேரண்ட்ஸோடைய அன்பும் ஆதரவும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு அதை சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த அங்கிருந்த நெய்பர்ஸ்க்கு சடனா கலாவுடைய நடத்தை மேலேயே சந்தேகம் வந்திருக்கு. எஸ், 25 வயது இருக்கக்கூடிய யாரோ ஒரு இளைஞன் கலாவுடைய வீட்டுக்கு வந்துட்டு போறதை பார்த்து தான் அவங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு. அதை பத்தி கலா கிட்ட கேட்கிறப்ப அவரு தன்னுடைய சொந்தக்காரர் அப்படின்னு கலா சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட நெய்பர்ஸுமே அதுக்கு மேல அந்த விஷயத்தை பத்தி பேசாம அப்படியே விட்டுருக்காங்க. பட் அதுக்கப்புறமா கூட அந்த இளைஞன் அங்க வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாரு அப்படின்னு அதை பத்தி ஃபாரின்ல இருந்து வந்திருந்த அனில் கிட்ட நெய்பர்ஸ் சொல்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான அனிலுமே இப்ப அதை பத்தி தன்னுடைய மனைவியான கலா கிட்ட கேட்கிறாரு. ஆனா அவங்களோ எந்த ஒரு ஆளுமே என்ன பாக்குறதுக்கு இங்க வந்ததே இல்லையே, பக்கத்து வீட்டுக்காரங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேலும் நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகவும் செய்யறாங்க. அதை பார்த்த அனிலுக்கு அவங்க மேல இரக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலுமே அவங்க சொல்றத முழுசா நம்ப முடியாம ஒரு சந்தேகமும் அவருடைய மனசை உறுத்திட்டே இருந்திருக்கு. இப்படியே ஒரு 2 நாட்கள் கடந்து போயிருக்க. அன்னைக்கு நாள் சாயங்காலம் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி மக்கள் கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்திருந்த கலாவுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு முன்னாடி மக்கள் கூட்டமா நிக்கிறத பார்த்துட்டு அந்த கூட்டத்தை விளக்கிட்டு வந்து அங்க உள்ள போய் பாக்குறப்ப வீட்டுக்குள்ள அங்க மடியில தன்னுடைய மகனை உட்கார வச்சுட்டு சோர்ந்து போன முகத்தோட அனில் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்படி பார்த்ததுமே அவன் இன்னும் வரலையா மாப்ள அப்படின்னு அவங்க கேட்க, அதுக்கு அனிலுமே இல்ல அவன் இன்னும் வரல அப்படின்னு சொல்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டியிருக்காரு. அவள் இதுவரை வந்தில்லே மோனே. ஆக்சுவலா அன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போதே கலா அந்த வீட்டில் இல்லாம போயிருக்காங்க. அக்கம் பக்கத்துல கேட்டு பார்த்துட்டு ஈவினிங் வரைக்குமே வெயிட் பண்ணி பார்த்துமே கூட அவங்க எங்க தான் போனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம போயிருக்கு. ஸோ பயந்து போன அனில் தன்னுடைய மாமனார் மற்றும் மாமியாருக்கு கால் பண்ணியிருக்காரு. இப்ப அந்த ஊர்ல இருந்த சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாருடைய வீட்லயுமே போய் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே கலாவை கண்டுபிடிக்க முடியல. ஸோ கலா கண்டிப்பா அவ தப்பான ரிலேஷன்ஷிப் வச்சிருந்த அந்த இளைஞன் கூட தான் ஓடி போயிருக்கணும் அப்படின்னு அங்கிருந்த நெய்பர்ஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அனிலுமே கூட நான் இதை பத்தி அவகிட்ட கேட்டிருந்தேன், பட் அப்படி கேட்டதுல இருந்தே அவளுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட கலாவுடைய பேரண்ட்ஸ்க்கு நம்மளை இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாளே அப்படின்னு கலா மேல பயங்கரமான கோபம் வந்திருக்கு. மேலும் அவளை கண்டுபிடிச்சு மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்தாலுமே ஊர்ல இருக்கிறவங்க அவளை காட்டி காட்டியே நம்மளை கேவலமா பேசுவாங்களே அப்படின்னு ஆத்திரமும் வந்திருக்கு. ஸோ இப்படி வீட்டை விட்டு ஓடி போன கலாவை ஒரே அடியா தலைமுழுகிட்டு எல்லாருமே அவங்களுடைய அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. பட் ஒரு வருஷமா கலாவை நினைச்சு கவலைப்பட்டு இருந்த அனிலும் தன்னுடைய பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணதால இன்னொரு
பொண்ணை பார்த்து செகண்டா வேற ஒரு மேரேஜும் பண்ணிக்கிறாரு. இப்படி எல்லாருடைய மனசுல இருந்துமே கலாவுடைய நினைவுகள் கரைஞ்சு போக ஆரம்பிக்க அப்படியே 15 வருடங்கள் ஓடி முடியுது. பட் அப்பதான் கலா காணாம போன இந்த விஷயத்துல யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. அது சரியா ஜூலை 2, 2024 நாலடி சொன்ன அந்த மன்னார் ஏரியாவுடைய போலீஸ் ஸ்டேஷன்ல காலையில டைம் ஒரு 11 மணி இருக்கும். அந்த ஸ்டேஷனுடைய ரைட்டர் அன்றைய நாள் அந்த ஸ்டேஷனுக்கு வந்த லெட்டர் எல்லாத்தையுமே பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு லெட்டரா சாதாரணமா கடந்து போனவருடைய கண்கள் சடனா ஒரு லெட்டரை மட்டும் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. எஸ், கலாவுடைய விஷயத்துல பல வருஷமா மறைஞ்சிருந்த ஒரு உண்மையை உடைக்கிற ஒரு லெட்டரா தான் அது இருந்துச்சு. அப்படி அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, மன்னார்குடியில் இருந்த கலாவை 15 வருடத்திற்கு முன்னாடி கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க. அப்படி அந்த கொலையை பண்ணது ஜீனு, சோமராஜன், பிரமோத் மற்றும் அனில் அப்படிங்கிற 4 பேர் தான் அப்படின்னு அந்த லெட்டர்ல இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்த ரைட்டர் அந்த லெட்டரை அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறாரு. அந்த லெட்டர்ல இருந்த விஷயம் அதிர்ச்சியா இருந்தாலுமே கூட அதை அனுப்புனது யாரு அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இல்லாம அது ஒரு மொட்டை கடிதாசியா தான் இருந்திருக்கு, ஒரு அனானிமஸ் லெட்டரா தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ இதை சீரியஸா எடுத்துக்கலாமா இல்லை இக்னோர் பண்ணிடலாமா அப்படிங்கிற குழப்பமும் போலீஸ்க்கு வர ஆரம்பிச்சது. அப்பதான் ஒருவேளை இந்த லெட்டர் விஷயம் ரூமரா இருந்துட்டா பிரச்சனை இல்ல, இன்கேஸ் இது உண்மையா இருந்து நாம அதை இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா பின் நாட்கள்ல நம்மளதான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு யோசிச்ச போலீஸ் அந்த லெட்டர்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அண்ட் இப்ப அந்த லெட்டர்ல சொல்லப்பட்டிருக்கிற கலா யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆனா போலீஸ்க்கு அது யாரு அப்படின்னு தெரியாது இல்லையா? சோ கொலை செய்யப்பட்டதா சொல்லப்பட்ட கலாவை பத்தி ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னும், கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னும் மற்ற ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துலயுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த லெட்டர்ல இருந்த நபர்களை பத்தி கேட்டு கால் பண்றாங்க. இந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்பட்ட காலகட்டம் 15 வருடத்திற்கு முன்னாடி அப்படிங்கறதால அந்த டீடைல்ஸ் எல்லாமே தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் டைம் ஆகும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அன்றைய நாள் ஈவினிங்கே அவங்களுக்கு ஒரு லீட் கிடைச்சிருக்கு. அது எஸ், நான் இன்ட்ரோல சொன்ன அந்த ஒரு இன்சிடென்ட் தான். இன்ட்ரோல தன்னுடைய பொண்டாட்டி கூட சண்டை போட்டுட்டு மாமியார் வீட்டுல போய் பிரச்சனை பண்ணி ஒருத்தன் அரெஸ்ட் ஆனா இல்லையா, அவனோட பேரு பிரமோத் தான். அதே மாதிரி அவன் அரெஸ்ட் ஆனது மார்ச் மாசம். அதிலிருந்து சில மாசங்கள் கழிச்சு தான் போலீஸ்க்கு இந்த லெட்டர் வந்திருக்கு. சரியா சொல்லணும் அப்படின்னா ஜூலை மாசம் தான் இந்த லெட்டர் வந்திருக்கு. சோ அந்த லெட்டர்ல இருந்த பிரமோத் ஏன் இவனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற டவுட் போலீஸ்க்கு வந்திருக்கு. ஸோ ஜாமீன்ல வெளியிருந்த அவன்கிட்டையும் அவனுடைய ஃபேமிலி கிட்டையும் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது போலீஸ் சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி பிரமோத், அனில், ஜீனு, சோமராஜன் இவங்க 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தான் அப்படிங்கிறதும், இதுல அனில் மட்டும் மன்னார் ஏரியால தங்கியிருக்காரு அப்படிங்கிறதும், அவரை தவிர மற்ற 3 பேருமே அம்பலப்புழா ஏரியால தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஆனா அனிலுடைய வீட்டுக்கு போய் விசாரிக்கிறப்பதான் அவர் இந்தியாவிலேயே இல்ல, இப்ப இஸ்ரேல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஏமாற்றமான ஒரு தகவலும் கிடைக்குது. பட் அவரை தவிர மற்ற 3 பேரையுமே விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ்க்கு அதை விட இன்னுமே அதிகமான ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு. பிகாஸ் அவங்க 3 பேருமே போலீஸ் சொன்ன அந்த விஷயத்தை நம்ப முடியாம ரொம்பவே அதிர்ச்சியா இருக்காங்க. என்ன சார், ஏதோ ஒரு மொட்டை கடிதாசியை வச்சுக்கிட்டு எங்க மேல சந்தேகப்படுறீங்க? நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எந்த ஒரு பொண்ணையுமே நாங்க கொலை பண்ணல சார், வீணா எங்க மேல பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. എന്താ സാർ, ഏതോ മൊട്ടക്കടലാസ് കിട്ടിയതിന്റെ പേരിൽ ഞങ്ങളെയാണോ സംശയിക്കുന്നത്? ஆக்சுவலா அவங்க 3 பேருமே சொன்ன மாதிரி வந்திருக்கிறது ஒரு அனானிமஸ் லெட்டர் அப்படிங்கறதால அதை ஒரு ஆதாரமா வச்சுக்கிட்டெல்லாம் இந்த கேஸை மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் போலீஸ்க்கு நல்லாவே புரியுது. இது எல்லாத்தையுமே விட காணாம போன அல்லது அந்த லெட்டர்ல சொல்லியிருக்கிற மாதிரி இறந்து போனதா சொல்லப்படுற அந்த கலாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இப்ப யாருமே இல்ல. பிகாஸ் கலாவுடைய பேரண்ட்ஸ் கூட இப்ப உயிரோட இல்ல அப்படிங்கிறதும், கலாவுடைய சொந்தம் அப்படின்னு சொல்ற இப்ப உயிரோடு இருக்கிற அவங்களுடைய அண்ணனுமே கூட கலா யார் கூடயோ ஓடி போயிட்டா சார் அப்படிங்கறதுல தான் உறுதியா இருந்திருக்காரு அப்படிங்கிறதும் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்ல, 16 வயசான கலாவுடைய மகனுமே கூட அம்மா எல்லாம் சாகல சார், உயிரோட தான் இருக்காங்க, அவங்க யார் கூடயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஷாக் கொடுத்திருக்கான். சோ போலீஸ் இப்ப கலா காணாம போன சம்பவத்தை பத்தி வேற யாருக்காவது தெரியுமா அப்படின்னு மன்னார் ஏரியால இருக்கிற மக்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிருச்சு அப்படிங்கறதால அதை பத்தி நிறைய பேருக்கு ஞாபகமே இல்லாம இருந்திருக்கு. போலீஸுமே அவ்வளவுதான், இந்த கேஸ் முடிஞ்சது, இதுல பெருசா லீட் கிடைக்காது
முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போறாங்க. பட் அப்பதான் அவங்களுடைய முயற்சிக்கு பலன் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான இன்னொரு லீட் ஒன்று கிடைக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, கலாவுடைய ஹஸ்பண்ட் அனில் இருக்காரு இல்லையா, அவருக்கு அதே மன்னார் டவுன்ல 46 வயதான சுரேஷ் அப்படிங்கிற ஒரு சொந்தக்காரர் இருந்தாரு. அவரு தான் போலீஸ்க்கு தேவையான அந்த லீடை கொடுத்தாரு. அப்படி அந்த சுரேஷ் என்ன சொன்னார் அப்படின்னா, சார் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அனில் என்கிட்ட ஒரு பயங்கரமான ஹெல்ப் கேட்டான். அப்படி அவன் என்ன கேட்டானா, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இடையில சண்டை வந்து நான் அவளை கொலை பண்ணிட்டேன், அவளுடைய இறந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். அப்படி அனில் இதை கேட்டப்ப அவன் கூட சோமராஜ் அப்படிங்கிற நபருமே கூட இருந்தான். ஆனா அனில் என்கிட்ட இப்படி கேட்டதுமே எனக்கு பயங்கரமான ஷாக் ஆச்சு. என்ன அனில் விளையாடுறியா, நீ கொலையும் பண்ணிட்டு அதுல என்னையும் மாட்டி விட பாக்குறியா அப்படின்னு ரொம்பவே கோவமா பேசி அவன்கிட்ட நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சுரேஷ் சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இதிலிருந்து அனிலும் சோமனும் கலாவுடைய உடலை டிஸ்போஸ் பண்றதுக்காக முதல்ல சுரேஷை தான் கூப்பிட்டுருக்கானுங்க. ஆனா அவர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டதால தான் பிரமோத் மற்றும் ஜீனுவை வச்சுக்கிட்டு அந்த வேலையை பண்ணி முடிச்சிருக்கானுங்க அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்க்கு போலீஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு முக்கியமான எவிடன்ஸை வச்சுக்கிட்டு, இந்த ஒரு லீடை வச்சுட்டு ஜூலை 3ஆம் தேதி அன்னைக்கு அந்த 3 பேரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணி அவனுங்க 3 பேரையுமே தனித்தனியா வச்சு விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவனுங்களோ சுரேஷ் சொல்றது எல்லாமே சுத்த பொய் சார், நாங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி சாதிச்சிருக்கானுங்க. இப்ப சுரேஷ் சொல்ற சாட்சியை வச்சு அனில் மற்றும் சோமனுக்கு மட்டும்தான் போலீஸால தண்டனை வாங்கி தர முடியும். பிகாஸ் மற்ற 2 பேருமே இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது சுரேஷ்க்கு தெரியாது இல்லையா. ஸோ போலீஸும் அந்த மற்ற 2 பேர்கிட்டையுமே ஒரு ஆசையை காட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டு அப்ரூவரா மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தண்டனை ரொம்பவே கம்மியாகும். சீக்கிரமாவே நீங்க ஜெயில இருந்து வெளியே வந்து உங்களுடைய குழந்தை மற்றும் ஒய்ஃப் கூட சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசையை காட்டியிருக்காங்க. இப்ப இதை கேட்டுட்டு இருந்த ஜீனோ எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருந்திருக்கான். பட் பிரமோத் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த நடந்த உண்மைகளை மெதுவா சொல்ல ஆரம்பிக்கிறான். புதஞ்சு கிடந்த உண்மையை வெளியில கொண்டு வர்ற மாதிரி அவன் சொன்ன அந்த கன்ஃபெஷன்ல இருந்த விஷயங்கள் இதுதான். அது சரியா 2009 டிசம்பர் மாதம். ஆல்ரெடி கலாவுடைய நடத்தை சரியில்லை அப்படின்னு அவங்களுடைய நெய்பர்ஸ் அனில் கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதுல நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு கலா கண்ணீர் விட்டு அழுதாலுமே கூட அவங்க சொல்றத அனிலால ஏத்துக்க முடியாம இருந்திருக்கு. ஸோ கலாவுடைய பேரண்ட்ஸ் கிட்டையுமே அதை பத்தி கேட்க ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு அவங்களுமே, ஆமா மாப்பிள்ள, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க எங்க கிட்டையுமே வந்து கலாவுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க இதை பத்தி கலா கிட்ட கேட்டப்ப அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிச்சிட்டா. அப்ப நாங்க சரி ஓகே இங்க நம்ம வீட்டுல வந்து இரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். ஆனா அதுக்குமே கூட முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து எதனால கலா அந்த வீட்டுல இருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிற சந்தேகம் அனிலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. மேலும் அடுத்தடுத்த நாட்கள்லயும் கலாவுடைய நடவடிக்கையுமே கூட வித்தியாசமா இருக்கிறத அவன் நோட் பண்ணியிருக்கான். அதாவது ஏதோ தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிற மாதிரி கலாவுடைய பேச்சும் நடவடிக்கையும் அப்படியே இருந்திருக்கு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான அனில் ஒரு நாள் நைட் டைம்ல தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து சரக்கு அடிச்சிருக்கான். அப்ப ஏறுன அந்த மது போதை அவனுக்குள்ள இருந்த மன உளைச்சலை கோபமா மாத்தி விட்டுருக்கு. சோ வீட்டுக்கு வந்தவன், உனக்காக தானடி வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டேன், அப்படிப்பட்ட எனக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்டு கலாவை அடிச்சு உதச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, ஆத்திரத்துல அங்கிருந்து ஒரு துப்பட்டாவை எடுத்து அவங்களுடைய கழுத்தை சுத்தி நெரிக்கவும் ஆரம்பிச்சிருக்கான். அதுல மூச்சு திணறி துடிக்க ஆரம்பிச்ச கலாவும் கொஞ்சம் கொஞ்சமா உயிரை விட்டுருக்காங்க. பட் அதுக்கப்புறமா தான் ஆத்திரத்துல நம்ம இப்படி கொலை பண்ணிட்டோமே அப்படிங்கிற பயம் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ போலீஸ்கிட்ட மாட்டிக்க கூடாது, கலாவுடைய உடலை யாருக்குமே தெரியாம டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கும் அவன் வந்திருக்கான். ஸோ அதுக்காக ஹெல்ப் கேட்டு சோமராஜனை கூப்பிட்டுருக்கான். 2 பேருமா சேர்ந்து கலா அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கானுங்க. அதாவது கலாவுடைய இறந்த உடலை கொண்டு போய் ஏரியில போட்டுட்டு அவங்களாகவே ஏரியில விழுந்து இறந்துட்டதா சொல்லி கதை கட்டிடலாம் அப்படின்னு டிசைட் பண்றானுங்க. பட் அப்படி இறந்த உடலை கொண்டு போறதுக்கு கார் தேவைப்படும் அப்படிங்கறதால கார் வச்சிருந்த சுரேஷுடைய வீட்டுக்கு போய் நின்றுருக்கானுங்க. ஆனா அவரு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டதுனால எங்களுக்கு எப்படியாவது ஒரு காரை ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி பிரமோத் மற்றும் ஜீனு கிட்ட கேட்டிருக்கானுங்க. அவனுங்களும் ஒரு காரை கொண்டு வந்து நிப்பாட்டுறானுங்க. இப்ப அந்த நடு ராத்திரியில கலாவுடைய இறந்த உடலை வீட்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்து அந்த காருடைய டிக்கியில வைக்கிறானுங்க. அதுக்கப்புறமா 4 பேருமே சேர்ந்து அந்த கார்ல ஏறி உட்கார அந்த நடு இரவுல அமைதியா இருந்த ஊர்களை கடந்து அந்த கார் பயணம்
பயணிக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 1 மணி நேர பயணத்துக்கு அப்புறமா ஒரு ஏரி கிட்ட வந்து அந்த கார் நிக்க, இப்ப கலாவுடைய இறந்த உடலை அந்த ஏரியில போடுறதுக்காக காருடைய பூட்டை ஓபன் பண்றானுங்க. பட் அந்த டைம்ல தான் அனிலுக்கு நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா போலீஸ்ல மாட்டிக்கும் அப்படிங்கிற பயம் வந்திருக்கு. அதாவது கலாவுடைய உடலை ஏரியில போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது மேல வந்து மிதக்க ஆரம்பிச்சிரும். அதோட அவளுடைய உடலை அட்டாப்சி பண்ணா அவ எப்படி இறந்தா அப்படிங்கறதும் தெரிஞ்சிரும் அப்படிங்கிற பயமும் அவனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. சோ அவனுடைய உடலை கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுக்கு இன்னுமே ஒரு கொடூரமான ஐடியா தோண ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஐடியாவை தன்னுடைய கூட்டாளிகள் கிட்ட சொல்லிட்டு காரை மறுபடியும் எடுக்க சொல்றான். இப்ப காரும் கலாவுடைய அந்த இறந்த உடலை சுமந்துகிட்டு அகைன் அனிலுடைய வீட்டுக்கே திரும்பி வந்திருக்கு. ஆள் நடமாட்டமே இல்லாம இருந்த அந்த வீட்டுக்கு பின்பக்கமா அந்த இறந்த உடலை கொண்டு போறானுங்க. அண்ட் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்த செப்டிக் டேங்குடைய மூடியை திறக்கிறானுங்க. அதுக்குள்ள இருந்து கடுமையான துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்க கலாவுடைய உடலை தூக்கி அதுக்குள்ள இறக்கிருக்கானுங்க. மறுபடியுமே அந்த டேங்குடைய மூடியை க்ளோஸ் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கானுங்க. இவ்வளவு பயங்கரமான சம்பவம் நடந்துட்டு இருந்த அதே டைம்ல அந்த வீட்டுல அனிலுடைய 1.5 வயசான மகன் தூங்கிட்டு தான் இருந்திருக்கான். அடுத்த நாள் காலையில இருந்து அம்மாவை பார்க்காம அவன் அழுக ஆரம்பிக்க அனிலும் அவனுடைய கூட்டாளிகளும் கலாவை காணோம் அப்படின்னு சொல்லி டிராமா பண்ணியிருக்கானுங்க. ஆக்சுவலா இந்த டைம்ல அனில் அவனுடைய மனைவியை கொலை தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துமே கூட அந்த சுரேஷ் அமைதியா தான் இருந்திருக்காரு. பிகாஸ் இந்த விஷயத்தை நீ வெளியில சொன்ன அப்படின்னா உங்களுக்கும் இந்த கொலையில தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அனில் அவரை பயமுறுத்தி இருக்கான். பட் 15 வருஷமா அந்த உண்மை அவருடைய மனசை உறுத்திட்டே இருந்ததுனால கடைசியில போலீஸ் வந்து விசாரிக்கவும் மனசுல இருந்த ரகசியத்தை எல்லாத்தையுமே அவர் வெளியே கொட்டியிருக்காரு. பிரமோத்துடைய இந்த கன்ஃபெஷனுக்கு அப்புறமா நேரா அனிலுடைய வீட்டுக்கு போன போலீஸ் அவங்க கிட்ட இருந்த சர்ச் வாரண்ட்டை காட்டி அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்டுடைய செப்டிக் டேங்கை ஜேசிபியை வச்சு இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பல மணி நேர தேடுதலுக்கு அப்புறமா அங்கிருந்த 3 முக்கியமான தடயங்களை போலீஸ் ரெக்கவர் பண்றாங்க. பெண்கள் யூஸ் பண்ற ஒரு ஹேர் கிளிப், உள்ளாடையுடைய கிழிந்த பாகங்கள் மற்றும் ஹார்ட்டின் லாக்கெட்டோடு இருந்த ஒரு தங்க செயின் அப்படின்னு 3 தடயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இதிலிருந்து கலாவுடைய உடல் அங்கதான் டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆனாலுமே இவ்வளோ நேரம் தேடியுமே கூட அங்கிருந்து எந்த ஒரு மனித எலும்பு கூடுமே கிடைக்காம போயிருக்கு. இப்ப கலா கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய இறந்த உடலை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆனா பிரமோத் சொன்ன இடத்துல கலாவுடைய உடல் கிடைக்கல அப்படிங்கறதால இப்ப இந்த கேஸ் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ் நோக்கி போக ஆரம்பிச்சது. அப்பதான் அந்த வீட்டுல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ரெனோவேஷன் ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் அந்த வீடு ஃபுல்லாவே ரெனோவேட் பண்ணியுமே கூட பாத்ரூம் மற்றும் செப்டிக் டேங்க் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனில் தடுத்துட்டான் அப்படிங்கிற விஷயமும் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. ஒருவேளை கலாவுடைய எலும்பு கூட கிடைச்சிரும் அப்படிங்கிற பயத்துல தான் அனில் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட இப்ப இவ்வளோ தேடியுமே எந்த ஒரு எலும்புகளுமே கிடைக்கலையே. அப்படின்னா அங்கிருந்த எலும்புகள் எல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான் போலீஸுடைய முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிச்சது. பாபநாசம் படத்துல வர்ற மாதிரி அனிலுமே யாருக்குமே தெரியாம அந்த எலும்பு கூட வெளியெடுத்து வேற ஒரு இடத்துல கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமுமே கூட போலீஸ்க்கு வர ஆரம்பிச்சது. சோ அதை பத்தி அவன் கிட்ட ஏதாவது சொன்னானா அப்படின்னு பிரமோத் கிட்ட போய் அகைன் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவன் கலாவுடைய உடல் சுத்தமா கரைஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக பல நாட்களா ஆசிட் பாட்டில்ஸ் எடுத்துட்டு போய் அந்த செப்டிக் டேங்குள்ள ஊத்துனதா அனில் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு பிரமோத் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். ஸோ இப்போ நடந்த உண்மை என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அதுக்கு அனில் இந்தியாவுக்கு வந்தாகணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கேஸ் இப்போ நகர ஆரம்பிச்சது. ஆனால் இஸ்ரேலுக்கு போன அனில் கிட்ட ஃபோனில் கூட போலீஸால் பேச முடியல. அதனால அவனை இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேரளாவுடைய கவர்மெண்ட் இந்திய தூதரக அதிகாரிகள் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் கலாவுடைய கேஸில் போலீஸ் அவனை தேடுறாங்க அப்படிங்கிறத அவனுடைய ஃபேமிலி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இஸ்ரேல் இருந்து அவன் இஸ்ரேலுக்குள்ளேயே தலைமறைவாயிட்டான் அப்படின்னும் அவன் இஸ்ரேல் இருந்தே தப்பிச்சு வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிற தகவலும் வெளியாக ஆரம்பிச்சது. சோ அனில் யாருக்குமே தெரியாம இந்தியாக்குள்ள நுழையறத தடுக்கிறதுக்காக அவனுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்படுது. லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்னா இந்தியாவால தேடப்படக்கூடிய நபர்களுக்கு எதிராக கொடுக்கப்படுற ஒரு நோட்டீஸ். யாருக்கு எதிராக இந்த நோட்டீஸ் கொடுக்கப்படுதோ அவங்களுடைய டீடைல்ஸை ஏர்போர்ட், ஹார்பர் இந்த மாதிரியான இடங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த நோட்டீஸ்ல இருக்கிறவங்க அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாம இந்தியால இருந்து வெளியே போகவோ இல்ல உள்ள வரவோ முடியாது. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சோர்சஸை வச்சு பார்க்குறப்ப கேஸ் இதிலிருந்து வேற எந்த ஒரு ஸ்டேஜுக்கு மூவ் ஆகல. போலீஸ் அவனை தேடிட்டு தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த கேஸ் சால்வ் ஆன மாதிரி இருந்தாலுமே இதுல முக்கியமான குற்றவாளியான அனில் இன்னுமே கைது செய்யப்படல.
விக்டிமான கலாவுடைய இறந்த உடல் கிடைக்கல அப்படின்னாலுமே கூட அந்த செப்டிக் டேங்க்ல இருந்து சில எலும்பு துண்டுகளை கண்டுபிடிச்சிருக்கிறதா போலீஸ் சொல்லியிருக்காங்க. பட் அது கலாவுடைய எலும்பு தான் அப்படிங்கிறது இன்னுமே ப்ரூவ் ஆகல. அதை கோர்ட்ல ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ல அடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்சோ இது எல்லாத்துக்குமே மேல போலீஸுக்கு வந்த அந்த அனானிமஸ் லெட்டரை, அந்த மொட்டை கடிதாசியை யாரு அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிறது கூட இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலா இதுக்கான பதிலா அந்த ஏரியாவை சேர்ந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரமோத் தான் ஒரு ஃபங்க்ஷன்ல சரக்கு அடிச்சிட்டு இருந்தப்ப போதையில அவன் செஞ்ச கொலையை பத்தி அவனே வளரிட்டான் அப்படின்னும், அதை தெரிஞ்சுக்கிட்ட யாரோ ஒருத்தர் தான் அந்த லெட்டரை எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில சோர்சஸ்ல இப்படி இருந்தாலுமே இன்னும் ஒரு சில சோர்சஸ்ல அனிலுக்கு அந்த கொலையில ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா சுரேஷ், அவரு தான் இந்த லெட்டரை எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இதுவுமே எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ எஸ்டிஐஸ், பல வேலைகளை பார்த்துட்டு இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கிற நம்மளுடைய எஸ்டிஐஸ், நீங்க எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே சரி, கூட பின்னிட்டு இருந்தாலும் சரி, டெய்லரிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல நைட் டைம் படுத்துட்டு ஒரு பாட்காஸ்ட் மாதிரி இதை கேட்டுட்டு இருந்தாலுமே சரி, உங்களுக்கு நம்மளுடைய வீடியோ ஒரு கம்பெனினா இருந்துருந்துச்சு அப்படின்னா இப்பவே போன் எடுங்க, எனக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க. ப்ரோ, லைக் பண்ணாம இருந்ததெல்லாம் ஃபர்ஸ்ட், இப்பெல்லாம் வீடியோ பிளே ஆகும் போதே நான் லைக் கொடுத்துட்டு தான் பிளே பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. அதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்கேஸ் நீங்க மறந்துருந்தீங்க அப்படின்னா இப்பவே போன் எடுத்து ஒரு லைக் கொடுத்துருங்க. எடுங்க எஸ்டிஐ, உங்களை தான் சொல்றேன். எடுத்துட்டீங்களா? ஓகே, ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு யூனிக்கான கேஸ், டிஃப்ரெண்டான கேஸ் தெரியும் அப்படின்னாலுமே கீழே கமெண்ட்ல அந்த கேஸ் நேம் சொல்லுங்க. நான் அதை பத்தி ரிசர்ச் பண்ணி நம்மளுடைய சேனல் ஸ்டைல்ல உங்களுக்கு ஒரு வீடியோவா சில நாட்கள்ல இல்ல ஒரு சில வாரங்கள்ல ஒரு வீடியோ வந்துடும். ஆல்சோ இந்த கேஸை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.